முத்துப்பேட்டை தர்கா. ஏற்கனவே ஒரு தடவை நான் போயிருக்கிறேங்க. போயிட்டு அந்த 60 அடிக்கு கட்டி வச்சுருக்குறாங்க. அதாவது ஒரு இறந்து போன ஆட்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அது இஸ்லாமிய நம்பிக்கைங்க. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க, அதாவது யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும், தம் இறை தூதர்களின் அடக்கத்தலங்களை அவர்கள் வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அதாவது இறை தூதர்களுக்கே பாருங்கள், நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அவ்வளோ கண்டித்து சொல்கிறாங்க. யாரையும் சாபம் விடாதவங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாபம் விடுறாங்க. இது மாதிரி அவர்களுடைய நபிமார்களுடைய கல்லறையை அடக்கத்தலம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தனக்கு சொல்கிறாங்க, நீங்கள் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களை ஆக்கி விடாதீர்கள், என்னுடைய அடக்கத்தலத்தை அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு நான் தடை விதிக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹ் உடைய இறை தூதருடைய சமாதியையே வணங்கக்கூடாதுன்னு தடை வச்சுக்கிறப்போ, முத்துப்பேட்டையில் அடங்கியிருக்கிற ஒரு நல்லவரா கெட்டவரா எதுவுமே நமக்கு தெரியாது. அதுலேயும் 60 அடிக்கு அந்த சமாதியை நீட்டி வச்சுருக்கிறாங்க. 60 அடிக்கெலாம் அந்த தமிழகத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. 6 அடி 7 அடி 8 அடி 9 அடி இதுதான். 60 அடிங்கிறப்பயே அங்கே போய் எந்த அளவு தாண்டவம் ஆடுதுன்னு பார்க்குறோம். அதை இந்த ரமலான் நோன்பு வச்சு 30 நாள் இருந்துவிட்டு இந்த ஆட்கள் இளைஞர்கள் அந்த முத்துப்பேட்டையில் ரகலை பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை ஒருத்தர் ஒரு ஏகத்துவவாதி, ஒரு தௌஹீத்வாதி அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு அவர் பயான் பண்ணுறாரு, சொற்பொழிவு ஆற்றுறாரு. இது மாதிரி போய் பாவத்தை செய்யாதீங்கப்பா, நீங்கள் இந்த பாவத்திலிருந்து தவிர்த்துக்குங்க, அல்லாஹ் பயங்கரமாக மன்னிக்க முடியாத குற்றம் அது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பாருங்கள். நோன்பு வைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறீர்கள். நாளைய தினம் இந்த ஊரிலே நடக்கக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியமான நன்கொடையை யாரும் கலந்து கொள்ளாதீர்கள். அப்படி கலந்து கொண்டீர்கள் என்றால் 1 மாதமாக செய்யப்பட்ட ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செல்லும் போது, அங்கே கலந்து கொள்ளும் போது அல்லாஹ்விடம் மரணம் ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக நீங்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்பதை உறுதியாக நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் இவ்வளவுலாம் சொல்லியும் அந்த இளைஞர்கள் நீ என்னது சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற எண்ணத்தில் பாவத்தை சுமக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஊர் ஜமாத்தார்கள், அந்த ஊர் பெரியவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த தர்கா கமிட்டியை கண்டித்து அந்த இளைஞர்களையும் கண்டித்து ஒரு நல்வழிப்படுத்தணும் அவர்களை. அதாவது மேலும் மேலும் பாவத்தை சுமக்கிறாங்க அந்த இளைஞர்கள். பாருங்கள், அது பாருங்கள், மியூசிக்கை போட்டு விட்டு கிறுக்குத்தனமாக ஆடுறானுங்க. ஒரு கால நல்ல சாராயங்கரையும் குடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த இளைஞர்கள் எவ்வளவு மோசமான நடத்தைகளை கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் முதல்ல கண்டிக்கணும், அந்த ஊர் ஜமாத்துகள் கண்டிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா. அதாவது நீ தனிப்பட்ட முறையில் நீ பண்ணிக்க, அதை இஸ்லாத்தின் பேராக பண்ணுறது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. நீ தனியாக ஒரு வீட்டில் போட்டுக்கிட்டு நீ டான்ஸ் ஆடி ஏதாவது பண்ணிட்டு போ. பப்ளிக்கில் அங்கேருந்து தேர் அங்கேருந்து வருது பாருங்கள். அந்த அதாவது இந்துக்களில் தேர் சொல்கிறாங்களே, அதே மாதிரி இங்கே அது தேர் வருது பாருங்கள். அதுக்கு உருசு பல்லாக்கு ஏதோ சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நடந்து அலங்காரம் பண்ணி அதை கொண்டு வர்றதும், அதை மக்கள் ஆண்களும் பெண்களும் ஒன்றா கூடி போய் ஃபாத்தியா ஓதுறங்கிற பேரில் இறந்து போயிட்டார். அவர்கிட்ட போய் நீ போய் கேட்டு என்ன கிடைக்க போகுது உனக்கு? அவருடைய நன்மைக்காக நீ இறைவன்கிட்ட கேளு. அந்த அடக்கம் பண்ணி இருக்கிற ஒரு இதாக பாவங்கள் செஞ்சுருந்தா அதை மன்னிச்சிரு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நீ அல்லாட்ட போய் கேட்குறத விட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஒரு சமாதி இறந்து போய் மக்கி மண்ணா போன ஒரு சமாதியில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்கிக்கிறது. அதான் நான் போயிருந்தப்போ அங்கே உள்ள ஒரு மௌலவி உங்களுக்கு நான் துவா ஓதுறேன், என்ன ஓதணும் சொல்லுங்கள், என்னென்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் சொன்னேன், எனக்கு துவா ஓதிக்க தரீங்க அப்படிங்கிறப்ப, இல்லை நாங்கள் தான் துவா ஓதணும், அதான் பாவா அங்கீகரிப்பார் அப்படிங்கிறான்.
அங்கே இருக்கிறவன். ஆக எந்த அளவு மக்களை மடையர்கள் ஆக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக போனோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரும் சேர்ந்து அதெல்லாம் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தப்லீக் இஜ்திமாவுக்காக போயிருந்தோம். அதிராம்பட்டினம் அப்படியே பக்கமாக தானே இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ தான் நம்ம இதெல்லாம் நேரடியாக பார்க்குறோம் அந்த முத்துப்பேட்டை தர்காவில். அதனால் வந்து மக்கள் வந்து திருந்தணும். மக்களுக்கு வந்து இன்னும் வந்து அன்புனால சொல்லுங்கள் அந்த இளைஞர்கள்ட்ட, இது மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இது தவறு, இந்த முறை செஞ்சிட்டீங்க, அடுத்த முறையாவது இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு இது மாதிரியான பாவங்களை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணோம் அவர்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இதனால் செஞ்சுட்டு போங்க. அதை வந்து மார்க்கத்தின் பேரால் செய்யும்போது பக்கத்தில் பார்க்கக்கூடியவங்களும் என்ன நினைப்பாங்க, என்னப்பா அங்கேயும் நம்ம எல்லாம் பண்ணுறோம் அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க, அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நினச்சிருவாங்க. ஏன்னா சந்தனக்கூடு இங்கே வந்து தேர் பவனி வர்றது எல்லாமே அங்கே உள்ள அதை அப்படியே காப்பி அடித்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. மதம் மாறினதுனால அந்த பழக்கங்களை அப்படியே காப்பி அடிக்கிறாங்க இங்கே.